பொதுவா அன்பு அந்த ஒரு மூஞ்சியை பார்த்து இன்னசென்ட்டான ஒரு மூஞ்சியை பார்த்துட்டு தான் எல்லாருமே வந்து கொடுக்குறாங்க. ஃபேமிலிஸ் நான் இந்த மாதிரி வெளியில இருக்கேன், ஒரு 40 முறை ரீச் மட்டும் பண்ணி விடுங்க. அவனுக்கான வேலைக்கு என்னென்னலாம் வேணுமோ ஃபாலோவர்ஸ் கிட்ட வாங்கி மொத்தமா ஒரு இடத்துல 3 லட்சம் வாங்கினா தப்பு. ஒரு 300 பேர்ட்ட 1000 சரி. உடனே நம்பின்னு தான் இருக்காங்க. விஜய்கிட்ட நான் பேசுறேன் அப்படின்றது அதே நம்புறாங்க. அதுக்கு லைக்ஸ் மட்டும் பாருங்க 1.7 M லைக் மட்டும் போயிருக்கு அந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா. இந்த நம்பர்ன்ற ஒரு டூலை தான் யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம எதா பேசினாலுமே இவங்க நம்புறாங்க. 40 பேர் ஏமாந்துருக்காங்க. இந்த என்ன ஏமாந்தாங்க, என்ன காரணம்? ஒரே வழியில போல ஏமாத்துறதுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா 4000 ரூபாய் கொடுப்பேன்ற மாதிரி ஒரு ஸ்கேம், மொபைல்ஸ் சேல்ஸ் பண்றன்ற ஒரு ஸ்கேம், அம்மாக்கு உடம்பு சரியில்லை எமோஷனலா ஒரு ஸ்கேம், இன்னொரு பக்கம் ப்ரொமோஷன் பட்டாசு கடைக்கு வந்து ப்ரொமோஷன் பண்றேன்னு சொல்லிட்டு 7000 வாங்கிட்டு போவே இல்லை. அந்த ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் கூப்பிட்டுருக்காங்க. அது நான் சொல்றத விட உங்களுக்கு அவர் பேச கரெக்டா இருக்கும். செலிப்ரேஷன் பண்ணலாம் அவருக்கு அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியோட பிளான் பண்ணலாம். மொத்தமா எவ்வளவு கொடுத்திருப்பீங்க எல்லாத்தையும் சேர்த்து? ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 30,000 கிட்ட நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பையன் சைடுல இருந்து பேசினாங்களா? ஆக்சுவலா கம்ப்ளீட்டா இதுல பேசுறது எல்லாமே அன்புடைய அண்ணன் மட்டும்தான். அவன் தான் பேக்கப். ஆக்சுவலா அவன் அந்த டைம்லயே ஒரு கேஸ் இருந்துச்சு. அவங்கள்ட்ட பேசுனது அந்த பையன் தானா? அவங்க அண்ணன். எனக்கு என்னன்னா அவனுக்கு தெரிஞ்ச நடக்குதா அப்படின்றது எனக்கு டவுட் இருந்தது அப்பல இருந்து. அப்படி நீ போன் கொடுக்கலன்னா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும் தம்பி. நான் அப்பவே சொன்னேன், இப்போ இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம், நீ நினைச்சிருந்தா எங்க அண்ணன் அதெல்லாம் பண்ணிட்டாங்க, தெரியாம பண்ணிட்டா, மன்னிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கலாம். நீ ஆனா எல்லாரும் ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு இப்பதான் தெரிய வருது. ஃபர்ஸ்ட் வீடியோ போட ஆரம்பிச்சு பாத்தீங்களா, என்கிட்ட டிஎம் மட்டும் 950 டிஎம் கையில வச்சிருக்கீங்களா? டிஎம் எல்லாம் இருக்கு. முடியுமா ஏதாவது? இந்த அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபாய் கேட்டு 5000 ரூபாய் தரீங்களா, நான் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் அப்ப எல்லாருக்குமே வந்து வந்துருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் 30,000ன்றீங்க, நீங்க ஒரு 8,500ன்றீங்க. கிட்டத்தட்ட எவ்வளவா அப்ப ஏமாத்திருப்பாங்க? இப்போ ஒரு தினம் வந்து ஒரு 90 lakhsல இருந்து ஒரு 1 crore அப்படி போயிருக்கு. ஏரர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் லட்சித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி ஒவ்வொரு ரீலையுமே ஸ்வைப் பண்ணும்போது ஸ்கேம் 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 ஸ்கேம்னு வந்துட்டே இருக்குது. ஆனால் அந்த ஸ்கேம் யார் பண்ணான்றப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன், ஒரு 12 வயசு கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பையனுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பையன் வந்து ஸ்கேம் பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ஒருத்தர் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் சரத், அதாவது அவர் கூட சேர்ந்து எப்படி இந்த ஸ்கேம் பண்ணாங்க, எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு, உங்களுக்கு எப்படி இது தெரிய வந்துச்சுன்றது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இன்னைக்கு அவர்கிட்ட பேச போறோம். ப்ரோ வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். நல்லா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கேன் பிரதர். நீங்க நிறைய விஷயத்துக்கு வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கீங்க, நான் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய வீடியோ சார்ந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இப்போ இந்த பையன் வந்து ஒரு வீடியோ ஒன்று போடுறான். கார் வாங்க போறோம் ஃபேமிலிஸ், இந்த மாதிரி நம்ம வந்துட்டு புதுசாக கார் வாங்கி தர போறேன் அம்மாக்குன்னு சொல்லி வீடியோ போடுறான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோ ஒன்று வருது. இந்த மாதிரி இந்த பையன் வந்து ஸ்கேம் பண்ணியிருக்கான், இந்த பையன் வந்துட்டு ஒரு ஸ்கேம் விஷயங்கள் வந்து மாட்டிருக்கான்னு சொல்லி வருது. எப்படி நீங்கள் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? இல்லை ரொம்ப நாளாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததானா? அது ஏன் அந்த பையன் கார் வாங்கினதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி வந்து? இல்லை காரு வாங்கணுன்றது இது மெத்தட் என்னோட இது ஐடியாவே கிடையாது. இப்போ தான் ரிலீஸ் பண்ணும் அப்படின்ட்டு. டிசம்பர் 22 சம்திங் வந்து எனக்கு ஒரு 20 நாளுக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரிய வந்தது. இந்த பையன் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. என்னோட ஃபாலோவர் ஒருத்தர் வந்து எனக்கு டிஎம் பண்ணியிருந்தார், பிரதர் இந்த பையன் உங்கள் கட்சி பேரை யூஸ் பண்ணிட்டு தான் வந்து ஃபாலோவர்ஸும் வியூஸும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான், ஆனால் இவன் ஆக்சுவலாக ஸ்கேம் பண்ணுறான் பிரதர் அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாப்புல. சரி யாரை ஏமாற்றிருக்காங்க அவங்க சொல்லுங்கள் அப்படின்னும் போது ஒரு பொண்ணு, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு பொண்ணு வந்து பேசியிருக்கும் ப்ளர் பண்ணி. அந்த பொண்ணை சரி ஓகே அவங்கள ஸ்ட்ரெயிட்டாக வந்து டிஎம் பண்ண சொல்லிங்கன்னு சொல்லிட்டு பேசணும். அப்புறம் டேரெக்டாக கால் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி வந்து நான் மட்டும் இல்லைங்க நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. இந்த பொண்ணு ஏமாந்தது இல்லாமல் இது எல்லார்கிட்டையும் போயிட்டு சொல்லியிருக்கு, இது எப்படியே வெளியில் கொண்டு வரணும் இந்த விஷயத்த வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. ஏன்னா ஏதாவது சோஷியல் மீடியாவே, அதாவது பெரிய பெரிய இன்ஃப்ளூயர்லாம் இருப்பாங்க இல்லையா, எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை. இதை வந்து யாருமே வந்து பெருசாக எடுத்துக்கவே இல்லை, ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. பட் இங்கே நம்ம கட்சி சார்ந்ததுன்னா இவன் வந்து ஆல்ரெடி வந்து டிவிக்கேன்றா எப்போ பார்த்தாலும் இப்போ ரீசெண்டாக ஆடியோ லஞ்ச் கூட போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு ஸ்கேம் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா போகாமலே போயிட்டு வந்தன்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டு இருந்தான். இவன் சரி வாய்ஸ் ஆஃப் சரத் இவர் அந்த கட்சியில் உள்ள இருக்கவர், அதனால இவர்கிட்ட சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க நம்ம கிட்ட கொண்டு வந்தாங்க. அப்புறம் அந்த பொண்ணு பேசும்போது வந்து அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா, இந்த மாதிரி அவங்க அம்மாகிட்டலாம் பேசுனேன், எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அவங்க அம்மாவே, என் பையன் அப்படி தான் பண்ணுவான், நீங்கள் என்ன பண்ணிக்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்க. அவங்க அம்மா பேசியிருக்காங்க. ஓகேங்களா, சரி ஓகேம்மா அவங்க நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நான் கால் பண்ணுறேன், எடுக்கவே இல்லை. ட்ரூ காலரில் என் பேர் காமிச்சதா இல்லையான்னு தெரியல, என் கால் பண்ண எடுக்கவே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா இருக்கிற எவிடன்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்டோரி போட்டேன். அது டிசம்பர் வந்து ஸ்டோரி போட்டேன், இந்த பையன்கிட்ட யாரெல்லாம் ஏமாந்தீங்களோ எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி போட்டிருந்தேன். போட்டதுக்கு ஒரு 40 பேர்கிட்ட வந்து அப்போவே எனக்கு போட்ட ஒரு 1/2 மணி நேரத்துலேயே வந்துட்டாங்க. ஸ்டோரி போட்ட ஒரு 5 நிமிஷத்தில் இவன் டிஎம்க்கு வரான்.
டிஎம்க்கு வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். நான் என் நம்பரை கொடுத்துட்டு கால் பண்ணுறேன் தம்பி அப்படின்னு. நான் அவங்ககிட்ட பேசின ஃபுட்டேஜ் என்கிட்ட டோட்டலாகவே இருக்குது. என்ன 13 நிமிஷம் அவங்ககிட்ட ஃபோன் கால் பேசினேன், டோட்டலாகவே அந்த இது வச்சுருக்கேன். என்னப்பா நீ இந்த மாதிரி உன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வருது, எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 4 பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆமாங்கண்ணா, அது வந்து நான் வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ண அந்த கம்பெனிக்காரன் வந்து எனக்கு காசு தரணும், அவன் கொடுக்கல, அதனால வந்து நான் கொடுக்கலான்னு இருக்கேன்னா எனக்கு இப்போ சென்னையில் வந்து ஒரு ப்ரொமோஷன் காசு வர வேண்டியது இருக்குது 15,000 ரூபாய், அது வந்தோடனே நான் கொடுத்துருவேன், ஒரு 5:30 மணிக்கெல்லாம் கொடுத்துருவேன். சரி அந்த தம்பிகிட்ட ஃபோன் கொடுப்பா. இல்லை ஃபர்ஸ்ட் ஏமாந்தாங்க, 40 பேர் ஏமாந்துருக்காங்க. இந்த என்ன ஏமாந்தாங்க, என்ன காரணம், என்ன வேலை? ஆக்சுவலி ஒரே வழியில போல ஏமாத்துறதுக்கு நிறைய வழியில போயிருக்கான். ஃபர்ஸ்ட் வழியை வந்து இந்த 1000 ரூபா கொடுத்தா 4000 ரூபா கொடுப்பேன்ற மாதிரி ஒரு ஸ்கேமு. ரெண்டாவது வந்து மொபைல்ஸ் சேல்ஸ் பண்ணுறன்ற ஒரு ஸ்கேமு. மூணாவது வந்து எனக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ இந்த மாதிரி எமோஷனலாக ஒரு ஸ்கேம் வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா விதத்துலையும் வந்து ஏமாற்றிருக்காங்க நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு. இன்னொரு பக்கம் வந்து நான் ஈவெண்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் ப்ரொமோஷன், இந்த கடைகளெலாம் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஒரு பட்டாசு கடைக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 7000 வாங்கினா போவே இல்லை அந்த பக்கம். கடைசியில் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல, பிளாக் பண்ணிடுறாங்க நம்பரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா வகையிலுமே வந்து காசை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கான வேலையை வந்து பண்ணியே கொடுக்கவே இல்லை. இந்த 4 பேருக்காக நான் பேச ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு வந்து. சரி, ஏன்னா இவன் சின்ன பையன், நம்ம இவனை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு இந்த 4 பேர் காசு கொடுத்தனால இந்த மேட்டரை விட்டுறலாம், அவ்வளோதான், முடிஞ்சிட்டான். அந்த பையன் தெளிவாக இதே சொல்லி தான் நான் வந்து கொடுத்தேன். அவங்கள்ட்ட பேசுனது அந்த பையன் தானா? அவங்க அண்ணன் தான் பேசுனது, பையன் பேசல. அவங்க தம்பி அந்த பையன்கிட்ட ஃபோனை கொடுப்பா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்னன்னா அவனுக்கு தெரிஞ்ச நடக்குதா அப்படின்றது எனக்கு டவுட் இருந்தது அப்போலேருந்து. அவன் ஸ்கூல் போயிருக்கான், நான் வந்ததுக்கப்புறம் கொடுக்குறேண்ணா, ஒரு ½ அன் வந்துடுவான், நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா. சரி ஓகேடா தம்பி, ½ அன் நீ ஃபோன் கொடுக்கலன்னா பிரச்சனை வேறு மாதிரி ஆகிடும் தம்பி. நான் அப்போயே சொன்னேன், பாலிமர் நியூஸ் கொண்டு போய்ட்டு தம்பி அப்படின்னு நான் சொல்லிட்டு அப்போவே வந்து. இல்லைண்ணா நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி ஓகே, நானும் வெயிட் பண்ணேன், டிஎம் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுறேன், பார்க்குறான், ரிப்ளை வரல. இந்த பக்கம் ஒரு பொண்ணு வந்து எனக்கு, ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் ஏதாவது வீடியோ எடுத்து போடுங்க, நம்ம இவங்க 4 பேர் பேசி வச்சுக்க மட்டும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது இல்லையா, டீட்டெயில் மட்டும் வரணும். ஆல்ரெடி எனக்கு டிஎமும் ஒரு பக்கம் பண்ணிகிட்டே இருக்காங்க, இந்த பையன் எனக்கும் பண்ணியிருக்கான் அப்படின்னும் போது அந்த ஒரு ஸ்டோரிக்கு மட்டுமே அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இது எல்லாமே இப்போ சேவ் பண்ணி வச்சுப்போம், என்னன்றது அனலைஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோம் என்ன பண்ணுறான்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கார் வாங்கின மேட்ரு வந்துருச்சு. இந்த பொண்ணு, அண்ணா இதுக்கு மேலே விடாதுண்ணா, அவன் பாரு நான் கையில் எவ்வளோ நம்மளுக்கு ஒரு 4000 ரூபா கொடுத்து காசு இல்லை, அங்கே போய் ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்கிட்டு ரெடியாக வச்சிருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதெல்லாம் மைண்டில் எடுத்துக்கவே இல்லை. ஆனால் வந்து ஒன்று மட்டும் தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே இவனை விடக்கூடாது, எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா இவனை நான் டிஎம் பண்ணும் போதெல்லாம் நான் மலேசியாவில் இருக்கிறேன், நான் வந்ததுக்கப்புறம் கால் பண்ணுறேன், நான் பிஸியாக இருக்கிறேன், நான் ஷூட்டில் இருக்கிறேன், இங்கே இருக்கிறேன்னு தான் சொல்கிறேன் தவிர்த்து வேறு பதிலே வரல. ஏன்டா காசு போடலை தம்பி அப்படின்னு நான் கேட்குறேன், அதுக்கு பதில் வர மாட்டேங்குது. சரிங்களா, சரின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மளும் ஓரளவுக்கு மதிக்கிறோம் அவனை, எதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஆனால் அதுக்கு நம்மளுக்கு மதியை கொடுக்கணும்ல, கொடுக்கவே இல்லை. சரி இதுக்கு மேலே விடக்கூடாது, போட்டு விட்டுருவோம். அப்போது அவங்களுக்கு திமிரு என்னன்னா, நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி வீடியோ போட்டுட்டோம், அதுக்கப்புறமா நம்மளுக்கு டிஎம்க்கு வரலாம். இவன் இதுக்கப்புறம் வரட்டும், வராட்டி போட்டோம், இவனை வந்து இவன் யாரு என்ன எதுன்னு மொத்தத்தையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருவோம். டோட்டலாக வந்து நம்ம கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம ஷோ பண்ணி நம்ம இவனை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுரும் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆவது நாள் பாலிமர் எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டாரு. டே பை டே வந்து டிஎம் பண்றவங்க எல்லாருமே ரீசார்ஜ் பண்றவங்கள வந்து ஏமாச்சிருக்காங்க. 49 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவன் ஃபேமிலிஸ், நான் இந்த மாதிரி வெளியில இருக்கேன், ஒரு 49 ரூபாய் ரீசார்ஜ் மட்டும் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணி அவங்க ஃபாலோவர்ஸ் கிட்ட. அவன் எப்படி ஃபாலோவர்ஸ் யூஸ் பண்றான் அப்படின்னா, அவனுக்கான வேலைக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாருக்கிட்டையும் ஃபாலோவர்ஸ் கிட்ட வாங்கிக்கிறான். இப்போ நீங்க வேணா ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சிங்களேன், நான் எங்கேயோ வெளியில போறேன், ஒரு 1000 ரூபாய் கம்மியா இருக்கு, அவன் போட்டு விடுறான் மச்சான் அப்படின்னா போட்டு விடுவீங்க. இவன் அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறான். நம்ம 2 பேரும் ஒரு பாண்டிங், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா இவன் ஃபாலோவர்ஸ் அப்படி யூஸ் பண்ணிக்கிறான். ஓகே, மொத்தமா ஒரு இடத்துல 3 லட்சம் வாங்கினா தப்பு, ஒரு 300 பேர்ட்ட 1000 வாங்கினா சரி. 1000 ரூபான்றது பெருசா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. சரி சின்ன பையன் ஏதோ கேட்டிருக்கேன், அதை உடம்பு சரியில்லை கேட்கறேன், எமோஷனல் கேட்கறான்ற போது அது பெருசா கேட்க மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அதுவும் இவன் கேட்கிற ஆளுங்க யாரு, பெரிய பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க தான். ஓகேங்களா, எல்லாம் ஒரு 200 300 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க. ஏன்னா அவங்க அது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, அவங்க ஷையா ஃபீல் பண்ணுவாங்க, கொடுத்த காசு வந்து எப்படி நம்ம திருப்பி கேட்கறது அப்படின்றது பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். ஆனா 1000 ரூபான்றது சின்ன பசங்கிட்ட, இந்த காலேஜ் படிக்கிற பசங்க அவனுங்கிட்ட தான் இந்த 1000 ரூபாய் 1500 வாங்குறதுலாம். பெரிய பெரிய ஃபாலோவர்ஸ்ல வச்சுக்கலாம் 5000 ரூபாய். இந்த பையன் தான் இது பண்றானா இல்ல அவங்க சுத்தி இருக்க ஆட்கள் தான் இவனை வச்சு ஒரு கேம் பண்றாங்களான்னு? சுத்தி இருக்கவங்க எல்லாருமே டோட்டலி. பட் மக்கள் பார்க்கும்போது நம்ம யாரை பார்த்து ஃபாலோஸ் பண்றோம், யாரை லைக் பண்றோம், இந்த பையன் தான் ஃப்ரேம்ல இருக்கிறான். ஸோ மக்களுக்கே வந்து இவன் தான் ஏமாத்துறான், இந்த அன்புன்ற பையன் தான் ஏமாத்துறான்னு தெரியும். பேக்ரவுண்ட்ல யாரு இருக்காங்கன்றலாம் தெரியாது. ஓகேங்களா, அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. ஏன்னா பேக்ரவுண்ட்ல அது உன்னோட பொசிஷன், உன்னைய வச்சு அவங்க ஏமாத்துறாங்கனாக்கா
உன்னைய வச்சு அவங்க சம்பாதிச்சுக்கிறாங்கன்னா அப்போ நீ தான் அதை வந்து நோட்டீஸ் பண்ணணும். நீ அதை நோட்டீஸ் பண்ணி அது நீ தான் வந்து சொல்லணும். இந்த மாதிரி எனக்கு பின்னாடி இது மாதிரிலாம் நடந்து ஏன் இப்போ இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம், நீ நினைச்சிருந்தா எங்க அண்ணன் தான் அதெல்லாம் பண்ணிட்டாங்க, தெரியாம பண்ணிட்டான், மன்னிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கலாம் நீ அழகா வந்து அடுத்த நாள். நீ ஆனா எல்லாரும் ட்ரிகர் பண்ற மாதிரி தான் ஒரு வீடியோ போடுற. 15 வயசு பையன் நீ ஒரு வீடியோ போட்டோன்னே அந்த வீடியோ 2 நாள் செம்ம வைரல் ஆகி போயிருந்தது. 2M போயிருந்தது அவனோட பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா. அதில் எல்லா கமெண்ட்ஸுமே அவனுக்கு ஃபேவராக இருந்தது, வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. ஒருத்தரோட கேள்வி கேட்கல, எப்பறம் அவனுக்கு இந்த கார் வாங்கணுன்ற காசு எப்பறம் வந்ததுன்னு கேட்கல. ஏன் அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து இவன் ப்ரொமோஷன் பண்ணுறான், அது மூலமாக அந்த காசு மூலமாக தான் அவன் வாங்கியிருப்பான் அப்படின்றது. யூடியூப்ல ரெவன்யூவும் கிடையாது பெருசாக, ஏன்னா ஷார்ட்ஸ் தான் போகிறான். ஷார்ட்ஸுக்கு எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா. லென்த் வீடியோ போட ரெவன்யூ கிடைக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு 25 லட்ச ரூபா கார் வந்து இவன் வாங்குறான் அப்படின்னு, அதுவும் கேஷாக அந்த வீடியோ எல்லாம் சொல்கிறான், கேஷாக தான் வாங்குறேன்றான். அந்த கேஷ் வந்து ஒரு 3 லட்ச ரூபாய்கிட்ட இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது பார்க்குறவங்க மக்கள் வந்து அதை நம்புறாங்க, அவன் சொல்கிறத நம்பின்னு தான் இருக்காங்க. விஜய்கிட்ட நான் பேசுறேன் அப்படின்றது அதே நம்புறாங்க. அதுக்கு லைக்ஸ் மட்டும் பாருங்க, 1.7M லைக் மட்டும் போயிருக்கு அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா. இந்த நம்பர்ன்ற ஒரு டூலை தான் யூஸ் பண்ணிக்கிறான். நம்ம எதா பேசினாலுமே இவங்க நம்புறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இப்போ நீங்க சொல்ற வச்சு கேக்குறேன், இவன் வந்து டிவிகேன்ற ஒரு கட்சி உள்ள வருது, உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து டிவிகேக்குள்ள இணையற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போடுறான், ஃபேமிலிஸே நான் அந்த மாதிரி டிவிகேல போய் ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லி ஒரு கொடி ஒன்று வாங்கிக்கிறான். கொடி ஈஸி அக்சசபிள், எங்க வேணாலும் யார் வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரு பேட்ச் வந்து யார் வேணாலும் வாங்கி குத்திக்கலாம். கண்டிப்பா. இப்போ இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறம் யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம்ன்ற ஒரு விஷயம் வந்து வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்க சரௌண்டிங்ல இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே டிவிகே சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை உள்ள கொண்டு வரலான்னு தளபதி விஜய் அவர்களை யூஸ் பண்ணி இவன் ஒரு விஷயம் வந்து பண்ற மாதிரி தானே இப்போ வெளியே தெரியும். அதுதான் பண்ணிருக்காங்க. இது நாளடைவுல ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டிவிகே சார்ந்த அப்படி ஸ்கேம் பண்ணிட்டான்ற மாதிரி தானே போட்டுறாங்க. அதாவது இதுதான் எனக்குள்ள வந்து ஒரு கோவம் என்னன்னா, நீ தனிப்பட்ட முறையில ஒருத்தங்களை ஏமாத்தி நீ பண்றது ஓகே. இப்போ நீ ஒரு பாலிடிக்ஸ் ரீதியை வந்து பேர், அதாவது பயோலயே வந்து பார்த்தீங்கன்னா பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் சொல்லிட்டு நம்மளோட கொள்கை தான் நாங்கள் தூக்கி வச்சிருந்தோம். ப்ளஸ் இவன் எல்லாம் ஒரு சில வீடியோஸ்லாம் டவலை போட்டுக்கிட்டு நாங்கள் போகிறோம் ஃபேமிலிஸ், இங்கே போகிறோம் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லி நம்ம கட்சி டவலை தான் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தான் ஓகேங்களா. ஒரு உறுப்பினர் ஆகணும்னா முதல்ல 18 வயசு ஆகணும் உனக்கு. இது வெளிப்படையாக இருக்கவங்களுக்கு அரசியலுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல அவங்களுக்கு. இவன் உறுப்பினராக இருக்கானா ஒரு கட்சியில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சா கூட உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கணும், நீங்கள் அப்போ தான் நீங்கள் ஒரு உறுப்பினர் ஆகவே முடியும். ஆனால் இப்போ இது சில ஆவாத கட்சிக்காரங்களாம் எப்படி பார்த்தோன்னாக்கா, அதான் நம்மள விமர்சனம் எப்பவுமே பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவனுங்க இது வந்து ஒரு கண்டென்ட் ஆகிட்டானுங்க ஃபுல்லாவே. இல்ல இது உறுப்பினர்னு இல்லாம டிவிக்கு ஆதரவாளர் இப்படி பண்ணிட்டாரு, டிவிக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பையன் அவன் எதுவும் சப்போர்ட்டர் ஒன்றும் பண்ணலையே. அவன் என்ன பேசியிருக்கான் இது வரைக்கும்? அதாவது நம்மள டிவிகே வச்சு பேசினா வியூஸ் போகுன்றதுக்காக மட்டும் தான் அவன் ஸ்ட்ராட்டஜி வச்சு அதுதான் சொல்றேன். டிவிகேக்கு வச்சு வியூஸ் போகுது, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் உள்ள வராங்க. விஜயனா ஃபேன்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வலிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவன் ஃபுல்லாவே இழுக்கிறான். ஆக்சுவலா அவன் வந்து விக்ரவாண்டி மாநாட்டில் நான் பார்த்தேன் அவனை. ஏன்னா அந்த மாநாட்டில் வந்து ரொம்ப டயர்டாயிருச்சு எல்லாருக்குமே, தண்ணி எதுவும் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்ததுனால எனர்ஜி இல்லாமல் இருந்தாங்க. அந்த டைமில் ஒரு 3:30 மணிக்கு வந்து இந்த பையன் மட்டும் மைக்கில் வச்சு பேசுகிறேன். இவனை நான் ஸ்ட்ரைட்டாக அனிதான் பார்க்குறேன், இன்ஸ்டாகிராமில் இது மாதிரி பார்த்தது கிடையாது அவனை. அந்த டைமில் இவனை பார்க்குறேன், இவன் பார்த்து பேசிகிட்டு இருந்தான், நல்லா ஸ்பீச்சாக பேசிகிட்டு இருந்தான். ஓகே நல்லா பேசுகிறான், விஜய் நான் பார்க்க போகிறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தான். அடுத்த நாள் காலையில் ஒரு 11 மணிக்கு இவன் வீடியோ பார்க்குறேன், வைரல். லைக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 150K லைக்ஸ் இருக்குது இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி. ஆனால் இவனுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு 110K ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க ஓகேங்களா. இவன் அந்த கேட்டகரி எடுத்துக்கிட்டான். ஓகே இப்படி பேசினா நல்லா ரீச் கிடைக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவனோட ஸ்ட்ராட்டஜி நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய பெரிய செலிபிரிட்டி கூட போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, இந்த பாலா அவரு, அது அப்புறமேட்டுக்கு அந்த டிடிஎஃப் வாசன் அவரு கூட, ஸோ இவங்களோட ஃப்ரேம்லாம் ஆல்ரெடி இருக்கு இல்லையா. அப்போ இவங்க கூட போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாக்கா அவங்களோட ஃபேமிலிஸும் நம்மளை வந்து பார்ப்பாங்க இல்லையா, ஃபாலோவர்ஸும் நம்மளை வந்து பார்ப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா ஒரு க்ரோத் கிடைக்கும். பார்க்குற ஆடியன்ஸுக்கு பையன் பரவாயில்லப்பா, இந்த வயசுல ஒரு செலிபிரிட்டி ஆயிட்டான்ப்பா, அந்த செலிபிரிட்டிக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, எல்லாரையும் எமோஷனலா வந்து அட்டாக் பண்றான். அதாவது இப்படி வந்து ஒரு நம்பிக்கை கொண்டு வந்துட்டான். இப்போ ஏமாந்தாங்க இல்லையா, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை வந்தது காரணம் இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பையன் உண்மையை தான் சொல்றான் போல, ஏன்னா செலிபிரிட்டிக்குள்ள போறான். ஸோ அங்கெல்லாம் இருக்கான்ற போது இவன் எப்படி போய் சொல்லுவான். அவங்ககிட்ட நான் ஃபோன் காலில் பேசும் போதுமே தெளிவாக சொன்னேன், தம்பி உன் முகத்தை பார்த்துட்டு அவன், நீ வந்து கேமராமேன் சொல்ற, உன் முகத்தை பார்த்துட்டு அவங்க யாரும் காசு கொடுக்குறாங்க, அவங்க அண்ணன் பேசும்போது அவன் முகத்தை பார்த்துட்டு மட்டும்தான் காசு கொடுக்குறாங்க போட்டிருக்காங்க ஓகேவா. கொடுவா அன்பு அந்த ஒரு மூஞ்சியை பார்த்து, இன்னசென்ட்டான ஒரு மூஞ்சியை பார்த்துட்டு தான் எல்லாருமே வந்து கொடுக்குறாங்க. உன்னைய பார்த்து யாரும் கொடுக்கல தம்பி, இன்னைக்கு அவனுக்கு பேர் வரதுக்கு காரணமும் நீ தான் ஓகேவா. இதை வந்து இந்த 4 பேருக்கு உடனே பேமெண்ட் முடிச்சு விட்டுரு, நான் உன் காலுக்கு நான் வரமாட்டேன் தெளிவாக சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறேன். அந்த 4 பேருக்கு 15,000 ரூபா அவன் போட்டு, 12,000 ரூபா போட்டுருந்தாலுமே முடிஞ்சு போயிடுச்சு. ஆளுக்கு 4,000 ரூபா 3,000 ரூபா ஒருத்தர்கிட்ட போட்டு வாங்கியிருக்கான் போல, ஒரு பொண்ணு 8,000 ரூபா வாங்கியிருக்கான் போல. அந்த மாதிரி வந்து காசு கொடுத்தனாக்கா நான் எக்ஸ்போஸே பண்ணியிருக்க மாட்டேன்.
ஆனா நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தாலுமே இப்பதான் தெரிய வருது. ஒரு அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ போட ஆரம்பிச்சு பாத்தீங்களா, என்கிட்ட டிஎம் மட்டும் 950 டிஎம் கிட்ட இருக்கும். அந்த பையனோட இதுல இருந்து ஏமாந்தவங்க கையில வச்சுக்கீங்களா டிஎம் எல்லாம் எல்லாம் இருக்கு. காட்ட முடியுமா ஏதாவது? இந்த அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபாய் கேட்டிருக்கேன். அதை கார் ஷோ பண்ணுவோம். ஹாஸ்பிட்டல்ல கூட்டி போயிட்டு இருக்கோம் மதுரைக்கு, 5000 ரூபாய் தரீங்களா, நான் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லி ஆமா பேசியிருக்கான். ஸோ இதே மாதிரி தான் அப்ப எல்லாருக்குமே மெசேஜ் எல்லாருக்குமே வந்து வந்திருக்கு. நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு மட்டுமே 900 மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா ஏன் யாருமே போலீஸ் கிட்ட போல? ஒரு 5000 ரூபாய் அப்படின்றப்போ 5000 ரூபாய்ன்றது சாதாரண கிடையாது. கண்டிப்பா அவங்க சம்பாரிச்சு வந்த காசு தான், அவங்களோட சொந்த உழைப்போட காசு தான். கண்டிப்பா ஒரு சின்ன பையன் இப்படி ஒன்று பண்ணிட்டான், நமக்கு வீடியோ ப்ரொமோஷன் பண்ணி தரல, 7000 ரூபாய் கொடுத்துருக்காங்க பண்ணி தரல, 10000 ரூபாய் வாங்கியிருக்கான் பண்ணி தரல. ஏன் இது வரைக்கும் இது வந்து ஒரு கேஸா ஃபைல் ஆகாம அப்படியே விட்டுருக்காங்க? இப்போ ஒரு 2000 பேர் இருக்காங்க, ஒரு 1000 பேர் இருக்காங்க, 500 பேர் இல்லை, 5 பேர் இருந்தாலும் அது வந்து ஒரு கேஸ் தான். ஏன் யாருமே போலீஸ் கிட்ட போகவே இல்லை இப்போ வரைக்கும்? ஒண்ணு பாவம்னு விட்டுருப்பாங்க, சின்ன பையன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இன்னொன்னு அவங்களுக்கு அந்த காசு பெருசா தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா? சரி பொழைச்சி போட்டோம்னு சொல்லி விட்டு இருப்பாங்க. சின்ன பையன் அந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் இப்போ இது எல்லாமே நடக்குது. பட் இப்போ ஒரு விஷயம் வந்து வெளியில நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னும் போது பூம் ஆகுது அப்படின்னும் போது ஓகே நம்மளும் அப்போ இந்த ஆதங்கத்தை போய் கொண்டு போய் சேர்த்துடலாம், நம்மளும் ஏமாந்துருக்கோம் இல்லையா அப்படின்னும் போது இப்போ நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட எல்லாருமே வராங்க ஏமாந்தவங்களாம். இவ்வளவுதான் விஷயம், இதுதான் நடந்திருக்கு. ஈவெண்ட் பண்ணி ஒருத்தர் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வாட்ஸ்அப்ல டீடைல் அமைச்சிருக்காரு. கால் பண்ணலாமா அவருக்கு? பண்ணுங்க. ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் கூப்பிட்டுருக்காங்க, தூத்துக்குடியில் ஏதோ ஈவெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. நான் சொல்றத விட உங்களுக்கு அவர் பேசினா கரெக்டாக இருக்கும். பிரதர், அந்த அன்பை பற்றி நான் இங்கே ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது உங்களோட அந்த ஈவெண்ட் ஸ்கேமை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்களா? அவர்கிட்ட ஃபோன் கொடுக்குறேன். பிரதர் வணக்கம். வணக்கம், நான் அஜித் பேசுகிறேன், ஏரோ ரூட்ஸ்ல இருந்து. இது என்ன ஆச்சு இப்போ உங்ககிட்ட? என்ன பண்ணார் அவர்? அப்படி ஆக்சுவலா ஒரு ஷார்ப்பா எனக்கு டேட் ஞாபகம் இல்ல, மந்த் ஞாபகம் இல்ல, ஒரு 1 இயர் ரஃப்லி ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு 1 மில்லியன் அவர் வந்து செலிப்ரேஷன் பண்ணலாம் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ள தூத்துக்குடி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணாங்க. ஓகே. அந்த டைம்ல நமக்கு கீழ இருந்த சின்ன சின்ன பசங்க, அப்போ வந்திருந்த ஒரு ஃப்ரெஷர்ஸ் இருப்பாங்கல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்ல, ஸோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, இதை நம்ம ஒரு ஈவெண்டா ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணாங்க. எனக்கு இதுல வந்து எந்த வித ஆர்கனைஸ் பண்ணதுக்கான இது கிடையாது. இது கரெக்டா 2024 ஜூன்ல நடந்துச்சு. ஓகே. சோ அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் ஈவென்ட் பிளான் பண்ணிட்டாங்க, ஆனா ஸ்பான்சர்ஸ் யாருமே கிடைக்கல அப்படின்னதும் அந்த சின்ன பசங்க திரும்ப அகைன் என்கிட்ட வந்தாங்க. சோ நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு 3 ஷாப்ல இருந்து அவங்களுக்கு நான் மணி வாங்கி கொடுத்தேன். ஆனா சொல்லியே சொன்னேன், இந்த மாதிரி கண்டிப்பா அவங்க வீடியோ போட்டாகணும், கொலாப் பண்ண சொல்லுங்க, ஜஸ்ட் ப்ரமோஷன் பண்ற மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டிங் பண்ண போறோம், அதுக்கு நம்ம வந்து ஸ்பான்சர்ஷிப் அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டோம். அது போக நானே ஒரு 3 ஷாப்ஸ் நான் ரன் பண்ணிட்டு இருந்தனால அந்த ஷாப்ல இருந்து நேம்லயும் நான் வந்து அமௌண்ட் கொடுத்தேன். மொத்தமா எவ்வளவு கொடுத்திருப்பீங்க எல்லாத்தையும் சேர்த்து? ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 30,000 கிட்ட நம்ம கொடுத்துருப்போம். அதாவது அந்த ஷாப்பு எல்லாம் உங்க ஷாப் எல்லாம் சேர்த்தா இல்ல உங்க இது மட்டுமா? எல்லா ஷாப்பும் சேர்த்து மொத்தமா ஒவ்வொரு ஈச் ஷாப்க்கு வந்து 5K பிளான் பண்ணி 6 ஷாப்ஸ்க்கு மொத்தமா 30,000 கிட்ட கொடுத்துட்டோம். ஓகே. இது போக ஆக்சுவலா அந்த ஷாப்ஸ்க்குலாம் வீடியோ எடுக்கணும், ஆனா செலிப்ரேஷன்ஸ்லாம் முடிச்ச உடனே பஸ் ஏறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. நான் கேட்டேன், என்னப்பா நம்ம அமௌண்ட் கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு நம்ம வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு சொன்னோடனே இல்லனா இதுக்கப்புறம் இருக்கணும்னா அந்த எக்ஸ்பென்சஸை யாரு பாத்துப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். எப்ப எல்லாத்தையும் சேர்த்து தானே இதுக்குள்ள இன்க்ளூடட்னு சொல்லும் போது, இல்லனா நாங்க வந்து ஒரு நாள் தான் ரூம் போட்டோம், இதுக்கு இவ்வளவு நாள் தான் இருக்க முடியும், இதுக்கப்புறம் இருக்கணும்னா உங்க தேவைக்கு தான் நாங்க இருக்க போறோம், சோ எக்ஸ்பென்சஸ் அப்ப வேற யார் பாத்துப்பாங்க, நீங்களே அதையும் பாத்துருங்க அப்படின்னா. யாரு அந்த பையன் பேசணும்? அந்த பையன் சைடுல இருந்து பேசினாங்களா? ஆக்சுவலா கம்ப்ளீட்டா இதுல பேசுறது எல்லாமே அன்புடைய அண்ணன் மட்டும்தான். அன்பு வந்து அவனுக்கு என்னன்னே சொல்ல தெரியாது, எதுவுமே சொல்ல தெரியாது, அதுதான் உண்மை. அவனுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதை அவன் அப்படியே சொல்லுவான். சோ அன்புடைய அண்ணன் வந்து இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் தான் பேக்கப். ஆக்சுவலா அவன் மேல அந்த டைம்லயே ஒரு கேஸ் இருந்திருக்கு. நான் அதுல அந்த நான் கொடுத்திருக்க வாய்ஸ் ஓவர்ல இருக்கும், அதுல ரிவீல் பண்ணிருப்பேன். லாஸ்ட்ல அந்த பையன் விஜய்னு ஒரு பையன் ரிவீல் பண்ணிருப்பான். அவன் மேல ஏதோ ஒரு கேஸ் இருக்குதுன்னா அதனாலதான் அந்த இடத்த விட்டு இந்த இடத்துக்கே வந்தான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். பட் அது எனக்கு ஷூரா தெரியல, அதனால நம்ம அதை பத்தி பேசவும் முடியாது. ஓகே. பட் இந்த விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த 2 டேஸ் அவங்க அடுத்து இருக்க போறதுக்கு நான் தான் வந்து ஹோட்டல்ல புக் பண்ணி அந்த 2 டேஸ்க்கான ஃபுட் எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன்.
எல்லாமே முடிச்சாச்சு, வீடியோவும் எல்லாமே அந்தந்த ஷாப்ஸ்க்கு போய் ஷூட் பண்ணி முடிச்சாச்சு. கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் நான் அடுத்த நாள் எல்லாம் வீடியோ அப்லோட் பண்றதுக்காக எல்லாம் எடிட் பண்ணி அனுப்புனா, ஆனா கொலாப் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அப்படின்னா. ஓ வீடியோ கொலாப் பண்றதுக்கு தனியா காசு கேக்குறான். சோ நான் கேட்டேன், டேய் என்னடா நீங்க விளையாடுறீங்களா முதல்ல? நீங்க சின்ன பசங்க, நான் உங்க கூட வந்து இது பண்ணதுக்கு வந்து எனக்கு வந்து பெருசா ஏதோ என்ன ரொம்ப ரெக்ரெட் பண்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி பண்றீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லண்ணா அது உங்ககிட்ட அவங்க சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், தூத்துக்குடி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பேரை சொல்லி அவங்கள்ட்டே வேணா நீங்க கேளுங்க அப்படின்னு இவங்க அவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு என்கிட்ட பேசுறாங்க. அப்போ அந்த அவங்க எல்லாம் சொல்லும்போது அதுல யாரெல்லாம்னா குட்டி டிடிஎஃப், ஆலன் ஃபெரின்னு சொல்லிட்டு ஒரு பையன், இவங்க எல்லாரும் எனக்கு கால் பண்ணி கான்ஃபரன்ஸ்ல, ஆனா ஆமா நீங்க கொலா பண்ணணும்னா கண்டிப்பா எக்ஸ்ட்ரா நீங்க அமௌண்ட் நீங்க தான் உங்க சைடுல இருந்து கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணுமா? அது நான் என்ன சொன்னா ஒரு வீடியோக்கு 8000 அப்படின்னா 8000. அப்ப நான் 6 வீடியோஸ்க்கு என்னாச்சுன்னு கனெக்ட் பண்ணிக்கோங்களேன். அப்ப ஆல்ரெடி ஒரு 30, இதுக்கு ஒரு 40-70000 ரூபாய் ஆயிருச்சு. ஆயிடும். சோ நான் கொடுக்கல ஆக்சுவலா. அவன் கேக்குறான். நான் சொன்னேன் தம்பி கொடுக்கலாம் முடியாது. எனி ஹவ் நான் வீடியோ எடிட் பண்ணிட்டேன், நீ கொலாப் அக்செப்ட் பண்றியோ பண்ணலையோ நான் வீடியோ அப்லோட் தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சண்டை பண்ணிட்டேன். அன்னைக்கு பயங்கரமா ஆர்கியூமெண்ட் போன்ல. அது எல்லாமே ட்ரெயின்ஸ் இருந்துச்சு, பட் மொபைல் மாத்தினதுனால இப்ப என்கிட்ட கிடையாது. அப்போ நான் அந்த கான்வர்சேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாளே நாங்க என்ன ஷாப் ஓனர்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பைசா கொடுத்தவங்க கேட்க தானே செய்வாங்க. ஆமா. நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாருக்குமே வீடியோ பண்ணிட்டேன் இவனோட வீடியோ. ஃபன் பஸ் 360 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு தெரியுமா? ஆமா. அந்த அண்ணா மூலமா அவர் ஏதோ சைபர் செக்யூரிட்டில இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு ஏதோ இந்த போலீஸ் சிஸ்டம்ல இருந்து கால் பண்ற மாதிரி ஏதோ மிரட்டர் துணியில நான் சைபர் செக்யூரிட்டில இருந்து கால் பண்றேன் அப்படின்னு ஒரு கோவில். சொல்லுங்க என்ன வேணும்னு கேட்டா, இந்த மாதிரி இந்த சின்ன பசங்களை நீங்க ஏமாத்திருக்கீங்களா? என்னது சின்ன பசங்களை ஏமாத்திருக்காங்களா? என்ன ஏமாத்திருக்காங்க கேட்கும்போது, இந்த மாதிரி அந்த பசங்களுடைய அப்ரூவல் இல்லாம அவங்களோட வீடியோவை நீங்க போஸ்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், ஏங்க அவங்க என்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா முதல்ல அப்படின்னு. நான் கான்ஃபரன்ஸ்ல தேடி இருந்தா அந்த அன்புடைய அண்ணன் வந்து எதிர்றான், குதிக்கிறான். நான் அவனே சொன்னேன், பிரதர் நீங்க இடத்துல பேசணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கணும்னா போனை கட் பண்ணிட்டு என்கிட்ட நீங்க நார்மல் கால் வாங்க, நீங்க வாங்க தனியா வந்து பேசுங்க, நான் உங்கள்ட்ட பேசுறேன் அப்படின்ட்டு நானும் கட் பண்ணிட்டேன். திரும்ப அவர் எனக்கு கால் பண்ணாரு. நான் நிதானமா பேசினாரு. அப்ப பேசினா அந்த அத்தாரிட்டி தோனியில பேசல. இப்போ மெதுவான டோன்ல சாஃப்ட் டோன்ல பேசும்போது நான் சொன்னேன், இங்க வாங்க பிரதர் இவ்வளவு கதை நடந்திருக்கு சொன்னேன். பிரதர் அவன் என்ன பிரதர் சின்ன பையன் நினைச்சா இப்பவே இவ்வளவு பேசிக்கானுங்க அப்படின்னு அப்பதான் என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாரு. சோ இவனுக்கு எப்படி எந்த மாதிரியான டீம்னா, ரீசெண்டா இப்போ ஒரு ஸ்டாம்ப் பத்திலாம் சரத் ப்ரோ வெளியிட்டார்ல, ஒருத்தவங்கள்ட்ட ஒரு மணி வாங்குறது, அவங்கள்ட்ட இருந்து மணி திரும்ப அவங்க கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் நீங்க மணி கொடுத்தீங்கன்னா இந்த லாஸை சரி பண்ணிடலாம் கேட்கறது, இதுதான் இவங்களுடைய கான்செப்ட். ஓகே. இப்போ நீங்க உங்க சைடுல இருந்தே ஒரு 30 தங்க வச்சதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 50,000 கிட்ட இதா இருக்கும் அந்த டைம்லயே. 38,000 நான் 38 to 40,000 நான் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். ஓகே ப்ரோ. நான் இந்த இன்டர்வியூ முடிச்சு நான் கூப்பிடுறேன். இப்போ எனக்கு என்னன்னா எவ்வளவு ஏமாத்திருப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் 30,000ன்றீங்க, நீங்க ஒரு 8,500ன்றீங்க, கிட்டத்தட்ட எவ்வளவா அப்ப ஏமாத்திருப்பாங்க இப்போ அதிகபட்சமா மொத்தமா கால்குலேட் பண்ணா அப்ராக்சிமேட்டா? நம்மளுக்கு டிஎம் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் நம்ம கணக்கு படி பார்த்தோம்னா மோர் தென் வந்து ஒரு 90 lakhsல இருந்து ஒரு 1 crore அப்படி போயிருக்கும் போல. 90 லட்சத்துல இருந்து 1 கோடியா? ஆமா 1 கோடி ரூபாய் கிட்ட ஏமாத்திருக்காங்களா? கண்டிப்பா ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க இது? ஆமா நான் உங்களுக்கு வேணா ஸ்கிரீன்ஷாட் சினிமால கூட இந்த மாதிரி ஆக்சுவலா நம்ம சினிமால கூட கொஞ்சம் தான் ப்ரோ சொல்றோம். நீங்க லக்கி பாஸ்கர் கதையை என்ன நேரா உட்கார்ந்து சொல்லிட்டு அது அப்படியே நடக்குது. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, நிறைய சொன்னீங்க. என்னன்னா இந்த இஷ்யூக்கு அப்புறம் மேபி இதுக்கப்புறம் இது பண்ணாதீங்க, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க பேசினாங்கன்னா, அதாவது அந்த பையனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஏஜ் வந்துட்டோம், நமக்கு தெரியும். இதுல எவ்வளோ விஷயம் அந்த பையனுக்கு தெரியுன்றது தெரியல, எவ்வளோ விஷயம் அந்த பையன் தன்னை தெரிஞ்சு ஒரு விஷயம் பண்றாங்கிறது தெரியல. ஒருத்தர் தூண்டுதலின் பேர்ல பண்றானா, இல்லை இது பண்ணால் நம்ம காசு வரும் அப்படின்றக்காக தெரிஞ்சு அவன் பண்ணுறான்றது தெரியல. ஆனால் அவனுக்கும் ஒரு லைஃப் இருக்கும், அவனு அதுக்கப்புறம் போய் சமுதாயத்தை போய் ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்கூல்ன்றப்போ ஒன்றும் தெரியாது, இதுக்கப்புறம் காலேஜோ இல்லை அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு சமுதாயத்தை பார்க்கும்போது இவன் பேர் அன்பு கிடையாது, ஸ்கேம் அப்படின்ற வார்த்தையை சொல்லும் போது அந்த ஸ்கேம்ன்றதை பற்றி புரிதல் வரும்போது அது அவனுக்கு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த இஷ்யூ எதை நோக்கி போகுதுன்றதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நிறைய விஷயம் பேசலாம். தேங்க்யூ.